ஒன்னியவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அப்படின்றார். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அப்படின்றார். இதை யாரை குறிச்சு சொல்றார் அப்படின்னா, உலகத்துக்குரியவர்கள் அவர்களும் பிசாசு குறித்து சொல்றார். இந்த பிசாசு இந்த பூமிக்கு சொந்தமான தெய்வம் அப்படின்ட்டு சொல்றார். இல்லைன்னா உலகத்துக்கு உரியவர்கள் என்று சொல்றார். பிசாசும் அவருடைய சேனைகளும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள். இவங்க எப்படி இந்த உலகத்துக்கு சொந்தக்காரங்களாட்டு, தெய்வமாட்டு, நியாயாதிபதியாட்டு, அதிகாரியாட்டு மாறுனாங்க அப்படின்ற கதை தான் சொல்ல போறேன். ஏசாயா புஸ்தகம் 14:12 இருக்குது. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. அவர் சொல்றாரு, ஏசாயா சொல்றாரு, எப்படி இந்த பிசாசு பூமி ஆளுகை செய்யுதுன்னா, இது தெய்வத்தோடு கூட வானத்துல இருந்துச்சாம். இதுக்கு ஒரு எபிலிட்டி, ஒரு ஆற்றல் இருந்துச்சு. அங்கேயே சாகாமல் சாப்பிடாமல் அங்கேயே அற்புதங்களை சேர்ந்து வாழக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வானத்துல நிற்கக்கூடிய ஆற்றலை தேவன் கட் பண்ணி பூமிக்கு அனுப்பிட்டார். விழ தரையில விழ வெட்டப்பட்டான் இருக்குது. அந்த ஒரு பவரை வெட்டி விட்டாரு. அது நேர பூமியில வந்து விழுந்துச்சு. இப்போ அது பூமிக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் வார்த்தை நம்ம மனுஷனை பத்தி சொல்லல, பிசாசை பத்தி சொல்லுது. அது இப்போ பூமியில இருக்கு, இதுக்கு முன்னாடி வானத்துல இருக்குது, இப்போ பூமியில இருக்குது. இனி போற இடத்தை பத்தி சொல்லல இந்த வசனத்துல. இப்போ அது பூமியில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அடுத்து சொல்றாரு, அவங்க உலகத்துக்குரியவர்களை பேசுதுன்றார். இந்த பிசாசு பேசுதுங்க. இதை முதல்ல நம்புங்க. பிசாசு பேசும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பிசாசு பயங்காட்டும். அப்படிலாம் பெருசா அது பயங்காட்டாது. பிசாசு பேசும். எதை பேசும்? உலகத்துக்குரியவர்களை பேசும். முதல்ல பிசாசு பேசுதுங்கிறத சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பிசாசுங்கிற ஒரு கேரக்டரை அப்பதான் காட்டுறாங்க. அது வந்து ஏவாள்கிட்ட பேசுது. இந்த தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்துடைய கனிகள் எல்லாவற்றையும், விருட்சத்திற்கு எல்லா விருட்சத்துடைய கனிகளையும் புசிக்கிறத பற்றி ஏதாவது பேசினாரான்னு சும்மா இருந்த ஏவாள்கிட்ட வந்து பேசிச்சு. நல்லா கேட்கணும். நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல பிசாசுன்னு ஒண்ணு இருக்குது. அது சும்மா இருக்கிற மனுஷன் வந்து பேசும். அதுக்கு ஏவாள் பதில் கொடுக்கிறா, தேவன் எல்லா விருட்சத்தின் கனியை தின்னலாம், ஆனா தோட்டத்தின் நடுவே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தொடக்கூடாது, பிடுங்கக்கூடாது, தின்னக்கூடாது, தின்னுற நாள்ல சாவாயினாரு. அதுக்கு பிசாசு பேசிச்சு. 2வது பிசாசு பேசிச்சு, அப்படி இல்லை, தேவன் போய் சொல்றாரு, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு புசிச்சு நீ தின்னா, நீ எங்களை போல தேவர்களா இருப்ப, உன் கண் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவன். இதுதான் பிசாசு பேசுது. அப்புறமா என்னத்தை பேசுன? இந்த உலகத்துக்குரியவளை பேசிட்டான். இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் நிரந்தரம், மரணம். அது மரணத்தை குறித்து மட்டும்தான் பேசும், மரணத்துக்காக மட்டும்தான் பேசும். ஆனா அது பேசுற விதம் பாவத்தை சொல்லி மரணத்துக்கு உட்படுத்தி பிசாசு பேசும். நல்லா கேடுங்க. இந்த பிசாசு பேசுச்சு. ஆனா அது எப்படி பேசுச்சுன்னா, நேர ஒரு ஆவியாட்டு வந்து பேசல, அது ஒரு வலு சர்ப்பத்துக்குள்ள இருந்து பேசிச்சு. பிசாசு பேசுறது எங்க இருந்து பேசும் அப்படின்னா, கண்டிப்பா ஆதியில வலு சர்ப்பத்துக்குள்ள இருந்துச்சு. அது சர்ப்பம் இல்லை, கிட்டத்தட்ட அது ஒரு பறக்கு மாற்று உள்ளதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வலு சர்ப்பத்துல இருந்து மனுஷனுக்குள்ள வந்துச்சு. இப்போ மனுஷன் மூலமாய் ஒரு மனுஷனை பாவம் செய்ய தூண்டுகிறது எல்லாமே பிசாசா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு பேசும், அது மரணத்துக்கு தான் பேசும், ஆனா அது பாவத்தை பேசும். நான் சொல்லுவேன், பாவத்தை பேசுகிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் பிசாசினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாள். இப்படிதான் பிசாசு பேசுது. சரியா? இப்ப பாருங்களேன், இதுல ஒரு விஷயத்தை சொல்றேன். அது பேசுச்சு. இப்போ அது பேச்சு
அதை கேட்ட பின்னாடி, பாவத்துடைய பேச்சு கேட்ட பின்னாடி நன்மை தீமை அறியத்தக்கவனா மாறிட்டான். இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நன்மை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இப்போ பிசாசுடைய பேச்சை கேட்ட உடனே தீமையும் தெரியும். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் நீங்க பாருங்களேன், உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் அது நன்மை மட்டும் தான் பேசும், நன்மை மட்டும் தான் செய்யும். என்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய வார்த்தை, பாவ வார்த்தைகள், கேடான வார்த்தைகளை கேட்ட பின்னாடி இப்போ அது தீமையும் பேசும். இந்த உலகத்தாவுடைய வார்த்தையை கேட்ட பின்னாடி தீமையை பேசுது பாருங்களேன். இதுக்கு ஒரு ஆற்றல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு, பிசாசுடைய வார்த்தையை கேட்ட மனுஷனுக்கு நன்மை செய்யணும் ஆசை இருக்கும், ஆனா நன்மை செய்ய முடியாது. தீமைய வெறுக்கும் ஆசை இருக்கும், ஆனா தீமையை வெறுக்க முடியாது, மாறாக தீமையை தான் செய்வான். அதாவது நன்மையும் தீமையும் தெரியும், ஆனா நன்மை ஒரு காலம் செய்ய போறது கிடையாது, இனி தீமையை தான் செய்வான். இந்த அளவுக்கு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு மனுஷனை கெடுத்து விட்டு. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பேசினா அவன் தீமையை தவிர இந்த உலகத்துல வேற எந்த நன்மையும் செய்யவே முடியாது. அந்த அளவு அது பேசும். அது உலகத்துல தான் இருக்குது. சில பேர் சொல்ற மாதிரி அரங்கு வீட்டுல இல்ல, அரங்கு வீட்டுல பிசாசு இருக்கு. அது உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அது எங்க இருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இருட்டுல அல்ல, அது வவ்வால்கிட்டையும் கிடையாது, எந்த மிருகத்திட்டும் கிடையாது, மனுஷனுக்குள்ள இருக்குது. மனுஷனுக்குள்ளதான் இருக்குது. அது குறிப்பிட்ட மனுஷனை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். எந்த மனுஷன் பாவத்தை பேசுறானோ அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. இப்படி இருந்துகிட்டு பேசி நம்மளை அப்படியே உபதேசம் பண்ணி 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 அப்படியே நம்மள பாவ மனுஷனாய் அது மாற்றிட்டு. அப்புறமா சொல்றது, இது எப்படியெல்லாம் பேசணுதுன்னா, பிசாசு நல்லா பாடுதுங்க, பிசாசு நல்லா உபதேசம் பண்ணுது, பிசாசு நல்லா பேசுது. பிசாசு ஒரு இடத்துல பாடி பாவத்தை பேசுனதை பத்தி சொல்றேன். பைபிள்ல இருக்குது பாரு, மத்தேயு புத்தகம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா இருக்கு. 11ஆம் அதிகாரம் நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாரும் அதை திருப்பிடுங்க. நீங்க ஒரு நேரம் அதை வாசிச்சு கூட பார்க்கலாம். நான் பிரசங்கம் பண்ண அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஆனா நம்ம இதை வாசிக்கும் போது இப்படி புரியாம போயிட்டோம்னு ஒரு கவலையும் இருக்குது. அதோட கூட எப்படி இருக்கு பாருங்களேன். 11:15 பிசாசு எப்படியெல்லாம் பாவம் செய்யறதுன்னு பாருங்களேன், உலகத்துக்கு கேடு கொண்டு வருதுன்னு பாருங்களேன், எவ்வளவு பரிசுத்தத்தை மறைக்குதுன்னு பாருங்களேன், நன்மையை மறைக்குதுன்னு பாருங்களேன், எந்த அளவுக்கு அது பிசாசு மனுஷனை வந்து கரெக்டா அதோட ஞானத்தினால மனுஷனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாருங்களேன். அவர் சொல்றாரு, கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். ஒரு ரகசியத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட், காது மனுஷனுக்கு எதுக்கு உண்டாக்குனாருன்னா, கம்மல் போடுறதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு. காது உள்ளவன் கேட்க கடவன், கேட்கறதுக்கு தான். தேவனுடைய வார்த்தையை கேட்கறது தான் காது உண்டு பண்ணார். சரியா? இவன் என்னத்தலமோ கேட்குது, கம்மலும் போடுது. ஒரு தங்கச்சியில 7 கம்மல் இங்க குத்தி குத்தி வச்சிருக்கிறா. சரி, என்ன இளவோ பண்ணிட்டு போட்டு. சரியா? கேட்கிறவர்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. 17 பிசாசு பேசுது பாரு, மனுஷனுக்குள்ள வந்து பேசுது. உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லையே அப்படின்றார். அதாவது உங்களுக்காக நாங்க குழல் ஊதினோம் அப்படின்னு. இந்த குழல் ஊதுறதுல இங்கிலீஷ்ல சொல்றாங்க, உங்களுக்காக மியூசிக் போட்டோம், நீங்க வந்து என்ன பண்ணல, டான்ஸ் ஆடலன்றது. அப்போ பிசாசுக்கு ஒரு தந்திரம் இருக்குது, மியூசிக் போட்டா மனுஷன் ஆடுவான். அதனால பிசாசு பரிசேயர்கள் சொல்லுது, நாங்க மியூசிக் போட்டோம், நீங்க டான்ஸ் ஆடல, நிறைய பேர் ஆடுறாங்க, நீங்க ஏன் ஆடலன்றார். அதுக்கு பின்னாடி சொல்றாரு, அடுத்த வார்த்தை பயன்படுத்துறாரு, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை அப்படின்றாரு. அது என்ன சொல்றாருன்னு, நாங்க வந்து உங்களுக்காக புலம்பணும் அப்படின்னா, புலம்பணுங்கிறது அது ஒரு பாட்டு. முதல்ல மியூசிக் போடுது, அப்புறமா நீங்க டான்ஸ் ஆடலன்னு சொல்றது. அந்த மியூசிக்கோடு கூட நாங்க புலம்பணும் அப்படின்றத பாட்டு பாடணும். அதாவது நம்ம ஊர்ல வந்து சோக பாட்டுலாம் பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு. அதாவது வி சங் டரிச்சின்னு வருது. அதாவது நாங்க ஒப்பாரி பாடல பாடணும், சோக பாட்டுகள் பாடணும். ஆனா நீங்க என்ன செய்யல, மாரடிக்கல, நீங்க வந்து பாட்டுக்கு தாளம் போடல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சொல்லிட்டேன், பிசாசு பயங்கர ஞானம் உள்ளது. அது இசை மூலமாய் மக்களை ஆட வச்சு, அப்புறமா அது ஒப்பாதிரி பாடலை பாட வச்சு, மனசுல தாளம் தட்ட வச்சு அது கவர் பண்ணி பிடிச்சிருதுன்ற. எவ்வளவு ஞானம் பாருங்க, அப்படிதான் பிடிக்குது இல்லையா? இப்போ என்ன பாட்டு அதுல இருந்துச்சு? இசை, நல்ல இசை போட்டிருப்பாங்க இல்லையா? பிசாசு தான் உலகத்துல இசை போடுறதுல பவர் ஜாஸ்தி. வானத்துல இருந்து பிசாச மாதிரி உலகத்துக்கு இசை போடுற ஆளே கிடையாதான். அவங்க குழல் மியூசிக் போட்டாங்க, பாட்டு பாடினாங்க. எப்படி பாட்டு பாடினாங்கன்னு கீழே இருக்குது. அதாவது யோவான் போஜனம்
பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவனை பிசாசு பிடித்தவர் என்றார்கள். பாட்டுல இந்த வரி தான் இருந்திருக்கியா. ஹலோ, பாட்டுல ஒரு வரி பற்றியும் பாருங்க. எப்படியா, மகா தீர்க்கதரிசி, உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன் தான். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து நல்ல இசையில இந்த பரிசுத்தத்தை கெடுக்கும்படிக்கா இந்த யோவான் ஸ்நானகன் பேய் பிடிச்சும் எழுதி வச்சு. இப்ப நம்மளுக்கு இசை போடும்போது அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைன்னு கிடையாது. நீங்க பாத்துறீங்களா, பாடல் பாடும்போது பாடல் வராது, பீஜம் வரும். சில பேர் கைத்தட்டே இருப்பாங்க, அந்த இசையில கைத்தட்டே இருப்பான். அதுலயே அவன் கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுறான். அப்புறம் பாடல அழுது கிழுது வரும்போது அந்த அர்த்தம் புரியாமலேயே மனுஷன் எதையோ பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய பாடல்கள் அர்த்தம் இருக்காது, ஆனா அர்த்தம் இல்லாத பாடல்ல பிசாசு இருக்கு. அப்போ இந்த இசையோடு கூட எனக்கு புரியாத எந்த பாஷையும் எந்த காரியம் உள்ள இறங்கி வரும்போது எனக்கு இசை அமைச்சவனுக்கு நான் கூத்தாடுகிறேன். புரியுது உங்களுக்கு? இப்ப இந்த பாட்டை இயக்குனவன் யாரு, இசை போட்டவன் யாரு, அவனை பார்த்தா, அந்த பாட்டுல ஆடினவனை பார்த்தா, அந்த பாட்டை இசை அமைச்சனை பார்த்தா அவனுக்கு பின்னாடி போயிடும். எப்படி பாடணும் பாருங்களேன் பிசாசு, எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளது பாருங்களேன், இல்லையா? அப்ப நான் சொல்லுவேன், அது உலகத்துக்கு பேசுது, அது இசை மூலமோ பாடல் மூலமாகவோ பேசுது. அது கரெக்டா நம்மள பாவத்துக்குள்ள தள்ளுபடிக்காய் கிறிஸ்துவை நம்மளத்திலிருந்து எடுத்து விட்டுருக்கின்றார். கிறிஸ்து யார்கிட்ட இல்லையோ அவங்க கூட பேசாத, கண்டிப்பா அகப்படுவோம். மூணாம் வார்த்தை அதுல இருக்குது பாருங்க, உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அப்படின்றார். உலகம் பாவம் செய்ய வைப்பவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகம் பாவத்தை பாடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகம் பாவத்தை பேசுறவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகம் பாவத்தை போதிகிறவர்களுக்கு செவி கொடுக்கும். காரணம், உலகம் பாவத்தை விரும்புகிறது, அதனால் உலகம் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது. இப்ப என்னன்னா, நம்ம எல்லாருமே பாவத்தை விரும்புறோம். பாவங்கிறது ஒண்ணு இல்லை, நிறைய. நம்ம எல்லாமே பாவத்தை விரும்புறோம். பாவத்தை விரும்புறதுனால பாவத்தை பாடுகிற, பாவத்தை போதிக்கிற, பாவத்தை பேசுறவர்களை நாம விரும்புறோம். உலகம் விரும்புதான் பாருங்களேன். பிசாசுடைய வார்த்தையை, பிசாசுடைய இசைய உலகம் விரும்பி மகா பாவத்துக்குள்ள கொண்டு போய் மாட்டிருந்தார். ஏரோதராஜன் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா இஸ்ரவேல்ல காப்பகுதியை ஆடுறார். ஆடும்போது அவன் ஆண்டதுல அவன் வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா யோவான் ஸ்நானகன். பைபிள் சொல்றது, அவன் யோவான் ஸ்நானகத்துல நிறைய புத்திகள் கேட்டு, யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி கேட்டு அவன் ராஜ்யத்தை நல்லா கட்டமைச்சு பெரிய ஆளாயிட்டான். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த ஏரோது ராஜாவுக்கு ஜனன நாள் வந்துச்சான். அதாவது பர்த்டே கொண்டாட்டம், இந்த பெண்ணிய மாதிரி பர்த்டே கொண்டாட்டம் வந்துச்சு. வந்த பின்னாடி அங்க ஏரோதுடைய மகள், பிலிப்புடைய மகள், அது நியாயமா சொல்லும், அந்த புள்ள அங்க வந்திருக்கிற நிறைய அதிகாரிகள் இவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி டான்ஸ் ஆடி பிரியப்படுத்துறான். நல்ல கடை. யோவான் ஸ்நானகன் இந்த மனுஷனுடைய வெற்றிக்கு பெரும் பாடுபட்டு இந்த மனுஷனை பெரியலாயிட்டான். இந்த ஸ்திரீ டான்ஸ் ஆடுறா. ஆடும்போது ஒரு வார்த்தை சொல்றான், உனக்கு என்ன வேணாலும் தருவனி கேளு, என் ராஜ்யத்துல பாதி நாள் தருவன் கேளுங்கிறான். அந்த புள்ள கேட்டதை விட்டுருங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, உன்னை உயர்த்தினவனுடைய வார்த்தையை கேட்ட நீ ஆசைப்படல, பாதி சொத்தை இழக்க செய்ற ஸ்திரீயுடைய வார்த்தையை கேட்கிறியே. அப்போ மனுஷன் தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறது, உலகம் அவருக்கு செவி கொடுக்கிறது, உலகம் பரிசுத்தத்துக்கும் தெய்வத்துக்கும் மேல செவி கொடுக்கிறது. உலகம் தன்னுடைய சொத்துக்களை எது அழிந்தாலும் எனக்கு ஒரு பாவம் செய்ய ஆள் கிடைச்சா அவங்க பேச்சதான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்களா? I'm right. நான் சரியா தான் பேசுறேன். நான் உலகத்துடைய பெரும் பேரழிவு இங்கதான் இருக்குது. ஒரு மனைவி சொல்லும், எங்க நீங்க பீடி குடிக்காதீங்க. அதே மனைவி வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கும், வாழ்நாள் முழுவதும் சமைச்சு கொடுத்துருக்கும், அதை கேட்க மாட்டான். இந்த பீடி குடிக்கிறது சொல்றத பிசாசு சொல்ல வார்த்தையை தான் கேட்பான். அப்ப மனுஷன் இங்க தெய்வத்தையோ நன்மையோ கேட்கறது இல்லை, அந்த போதனை பிடிக்கிறது இல்லை. தன்னை முற்றிலுமாய் இழந்து போகும்படிக்கான வார்த்தைகளை கேட்கும் போது அவன் விழுந்து போயிடுறான். அப்ப மனுஷன் பாவத்தை தான் பிடிக்கான தவிர நீதியை பிடிக்கிறது இல்லை. இப்ப வார்த்தையில ஒரு வார்த்தை சொன்ன, முதல்ல ஏசாயா
14:12 சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த உலகத்தை தன்னுடைய போதனையினால, தன்னுடைய பாட்டுனால பாவத்தை சொல்லி கர்த்தரை விட்டு நீக்கி மனுஷனை பலகீனப்படுத்துற அந்த பிசாசை பத்தி தான் பேசிட்டு வரேன். அவர் உலகத்துல இருந்து உலகத்தினுடைய மனுஷனெல்லாம் கெடுத்துட்டு இருக்குது. இப்போ வாசிக்கும் போது அதுல ஒரு வார்த்தையை விட்டான் பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜனங்களை ஈனமாக்குனவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. அதாவது இந்த பிசாசை பத்தி பேசும்போது 2 கருத்தை வச்சுட்டு பேசுறாரு இல்லையா? வாட் வில் ஹேப்பன் at the end of the day, கடைசி நாள்ல பிசாசுடைய வார்த்தையை கேட்கிறவனுக்கு என்ன நடக்கும் அதை எழுதி வச்சிருக்குது. உங்களுக்கு புரியல? அதிகாலையின் மகனாகிய விடிவெளின்னு எப்படின்னு என்ன, இந்த விடிவெளி இருக்கு பாருங்க, அது எல்லா வெள்ளியும், பெரும்பாலான வெள்ளி சாயந்தரத்துல இருந்து காலம் வரை இருக்கும். ஆனா விடிவெள்ளி அப்படி கிடையாது. விடிய காலம் மட்டும் உதிச்சுட்டு சொற்ப நேரத்துல நம்மளை விட்டு போயிடும். அதான் சொல்றாரு, பிசாசு பாவத்தை போதிக்கும் இல்லையா, அது அவரோட கேட்போம். சொற்ப நாள்ல நம்மளை விட்டு அது மாறி போகும். ஏன் மாறி போகுதுன்னு, நம்மளை அது கைவிடுகிறது என்று அர்த்தமாம். அதனால்தான் அதிகாலையின் விடிவெள்ளி மகன் வருது. விடிவெள்ளியுடைய கேரக்டரை பிசாசு கொடுக்குது. அது எப்படி தோன்றி டக்குன்னு மறையுதோ அதே மாதிரி அது ஒரு பிரகாசத்து மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு கொஞ்ச நாள் கைவிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட். 2, அப்படிப்பட்ட கேரக்டர்ல பிசாசு சொல்லுது, ஜனங்களை ஈனப்படுத்தினவன் இருக்கு. ஈனப்படுத்தினவனுக்கு அழகா சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அந்த சொல்றேன். ஜனங்களை ஈனப்படுத்தினவன் சொல்லுது பாருங்க. அதுக்கு ஈனப்படுத்துறதுன்னா ஜனங்களை தரையில தள்ளுறது, ஜனங்களை பலகீனப்படுத்துறது, ஜனங்களை எந்திக்க விடாமல் செய்யறது. ஈனம்ங்கிற வார்த்தைக்கு லைடு லோன் இருக்கு. அதாவது கீழே போட்டு நம்மள பாடாப்படுத்துறார். அப்ப நான் சொல்லுவேன், பிசாசு சொற்ப காலத்துல நம்மளோட இருக்கும், பாவத்தை பேசும், நம்மள பாவத்துக்குள்ள தள்ளும். ஆனா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா முடிவு எப்படி இருக்குது, அந்த மனுஷன் அப்படியே கீழாக போய்விடுகிறான், மடிந்து போகிறான், பலவீனம் ஆயிடுறான், வாதையில விழுந்துடுறான், நோயில விழுந்துடுறான், கைவிடப்பட்டுறான், முற்றிலுமாய் அவன் பலவீனமாக்கப்பட்டுறான். பிசாசுடைய வார்த்தையை கேட்கும்போது, அதாவது பிசாசுடைய வார்த்தை கேட்கும்போது இப்படி சொல்றாரு, பாவ வார்த்தையை கேட்டுட்டே இருந்தா, என்னைய பாவத்தை உண்டு பண்ற மனுஷனோட பேசிட்டு இருந்தா, எனக்கு பாவ போதனை வந்துட்டே இருந்தா, அது எந்த முறையிலும் என்னை வந்துட்டு இருந்தா, அந்த ஆள் கொஞ்ச நாள் தான் இருக்கும். 2வது, கண்டிப்பா அந்த மனுஷன் என்னை கீழே தள்ளி என்னை இல்லாம ஆக்குமே அல்லாமல் என்னை ஜெயிக்க வைக்க முடியாது. சிறிது காலம் யோவான் ஸ்நானகன் ஏரோதுடைய பேச்சை கேட்டு கொண்டிருந்தான். பாவ மனுஷ பேச்சு கேட்டுக்கொண்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா யோவான் ஸ்நானகன் ஏரோதுடைய பேச்சு கேட்டிருந்தான். யோவான் ஸ்நானகன் நினைச்சிருந்தான், நம்ம பேச்சை கேட்டு இருக்கிறான், இவன் நல்ல மனுஷன். ஏரோது நினைச்சிட்டு இருந்தான். ஏரோது பிசாசு பிடிச்சிருந்தவன், பாவ மனுஷன். கொஞ்ச நாள் நீங்க பார்த்த உடனே யோவான் ஸ்நானகனை பிடிச்சு ஜெயில வச்சு அவன் தலையை வெட்டி அவனை பலகீனப்படுத்தினான். அப்ப நான் சொல்லுவேன், எந்த மனுஷனா இருக்கலாம், பாவத்தினால உங்களை ஒரு மனுஷன் நெருங்கி வராம்னா கண்டிப்பா அந்த மனுஷன் உங்களை ஒரு நாளை பலகீனப்படுத்துவான். சில நேரத்துல வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ஒரு ஃபீல் பண்ணுவோம், அவன் என்னை பார்த்தான், அவன் எனக்கு ஒரு பேசினா, அந்த அம்மா என்னை பார்த்துச்சு, அந்த அப்பா என்னை பார்த்துச்சு, அவர் என்னை பார்த்தாரு. இதெல்லாம் இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா மொத்தமா பாவத்துல முடியும். அப்புறமா என்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமைக்கு மாறி போயிடுவோம். கேட்கவே கூடாது. அவன் சொல்லுங்களேன், அது உலகத்திலிருந்து போதிச்சுட்டு தான் இருக்கும். சூப்பரா கேட்கும்போது இனிமையா இருக்கும். நல்ல இசையோட கூட பேசு, நல்ல அருமையா பேசு, சூப்பரா பேசு, வாய்ஸ் நல்லா இருக்கும், இசை நல்லா இருக்கும், எடிட்டிங் நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு கடைசியில கிடைக்கிறது பாவம் மட்டுமே. இதெல்லாம் யாருமே கிரகிச்ச கிடையாது. அதிகாலையின் விடிவெள்ளி மகனே, நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. காலையில மட்டும் தோன்றி அப்புறம் 10 நிமிஷத்துல என்ன கைவிட்டுருக்கு. ஆனா மனுஷன் அதை காத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் விடிய காலையில விடிவெள்ளி வராதான்னு காத்துட்டு இருக்கிறான். ஆனா மனுஷனுக்கு ஒரு புத்தி இல்லை, அது வந்தாலும் வராம போனாலும் விடிய காலம் விடியும். புரியுது உங்களுக்கு? நான் எதிர்பார்த்திருக்கிற ஆள் வந்தாலும் வராம போனாலும் எனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் நடத்துவார். இந்த விடிய வச்சுதான் விடிய காலம் பிறக்குறது கிடையாது. அது வந்துச்சோ வராம போச்சோ, வந்தா கொஞ்ச நேரம், அது வந்துச்சோ வராம போச்சோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என்ன அழைத்த தேவன், எனக்காக வானத்தின் பூமி உண்டாக்குனவர், இவைகள் கண்டிப்பா வேலை செய்யும்படிக்காக என்னோடு கூட இருப்பார்.
எப்பொழுதும் சரி உலகமானது பேசும், அது பாவத்தை பேசும், அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது. நான் சொல்லுவேன், இந்த பிசாசானது, பிசாசுடைய போதனை, பிசாசுடைய வார்த்தை, பிசாசுடைய பாடல்கள் எல்லா மனுஷனையும் பாவத்துல கடத்திடுது. எல்லா மனுஷனும் கிட்டத்தட்ட எல்லாருமே விழுந்தவங்க எல்லாருமே பாவ வார்த்தையினால கேட்டுதான் விழுந்தாங்களே தவிர, அவங்களுடைய குரலை கேட்டு விழுந்தாங்களே தவிர மற்றபடி விழவே இல்லை. அது பிசாசு போதையினாலதான் மனுஷனை கேடு உண்டாக்குது. ஆனா மனுஷன் அதை கேட்க விரும்புறான். அது ஃப்ரெண்டு வழியா பேசலாம், மற்றவங்க வழியா பேசலாம், யாரு வழியாட்டும் பேசலாம். ஆனா அது பாவமா இருந்தால் என்னை கெடுப்பதும் நான் கெடுவதும் நிச்சயம். பிசாசு உலகத்துலதான் இருக்குது, அது பேசுது, அத பேசுறத ஜனங்களை கேட்டு அவங்களுடைய முடிவின் வாழ்க்கையை கெடுத்து கொள்றான்னு இல்லையா? இப்போ உலகம் பிசாசுக்கு செவி கொடுக்கிறது போல, உலகம் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது போல, ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவ வசனத்துக்கு செவி கொடுக்க வேணும். அது கட்டாயம். உலகத்துக்கு செவி கொடுக்கறத பற்றி பேசணும் இவ்வளவு நேரம். இனி தேவனுக்கு செவி கொடுக்கறத பற்றி கொஞ்ச நேரம் பேசட்டும். நான் ஒரு ரகசியத்தை சொன்னேன் உங்களுக்கு இது வரைக்கும். நாம கெட்டு போனதுக்கெல்லாம் காரணம், நம்மளை கெடுத்தவங்க கோடி ரூபாய் தந்தல்ல கெடுத்தது, அவங்க வார்த்தையை கேட்டுதான் கெட்டோம் இல்லையா? அப்படி போலதான் கெடுறதுக்கும் பிசாசுடைய வார்த்தை தான் கெடுக்குது. அப்படி போல நான் முன்னேறதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வார்த்தை, கேடான வார்த்தை என்னை ரொம்ப கெடுக்கும், தேவ வார்த்தை என்னை ரொம்ப ஆசீர்வதிக்கும். யோவான் 8:47 நல்ல அற்புத விதமான வசனம் பாருங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இந்த வார்த்தையை எப்படி படிக்கணும் அப்படின்னா, தேவனால் உண்டானவன் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட், நான் தேவத்தால தான் உண்டாக்கப்பட்டேனுங்கிற புத்தி இல்லைன்னா விசுவாசம் என்னைக்கு வருதோ அவன் அன்று முதல் கொண்டு தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான். ஒண்ணு. ஆமென். ஏன்னா வேத வசனத்துக்கு தேவனால் உண்டானவன் தேவ வசனத்துக்கு செவி கொடுப்பான். நான் தேவனுடைய மனுஷன், தேவன் தான் என்னை படைச்சார் அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தேவ வசனத்துக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பேன். தேவனால் உண்டானவன் தேவ வசனம் செவி சாய்க்கணும் இல்லையா? அப்படி சொல்லுது. ரெண்டாவது இன்னொரு முறையில சொல்லலாம், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப நான் சொல்லுவேன், தேவனால் உண்டானவர்கள் சொல்லுது, அது ரட்சிப்பு மூலமா வந்திருக்கலாம், இல்லாட்டி ஞானத்தின் மூலமா வந்திருக்கலாம். அப்படி தேவனை அறிந்த மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு மட்டும்தான் செவி கொடுக்கிறான் அப்படின்றாரு. மற்ற வசனத்தெல்லாம் கேட்கறது கிடையாது. பிசாசுடைய மனுஷனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? பிசாசுடைய மனுஷன் பாவத்தை கேட்கிறான், தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான் இல்லையா? இப்படி தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான் இல்லையா? எதுக்கு கேட்கிறான் அப்படின்னா, ஒரு புத்தி வந்துச்சு பாருங்க. தேவன் தான் என்னை சிருஷ்டித்தார், அவர் தான் என்னை உண்டாக்குனார் எண்ணம் வந்தோடனே தன்னை சிருஷ்டித்த தேவனை மனவேதனை அடையாதபடிக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறான். இப்ப தேவன் என்னை சிருஷ்டித்ததுன்னு எனக்கு புத்தி இருக்குது, என்னை ரட்சித்ததுன்னு ஒரு புத்தி இருக்கு பாருங்க இல்லையா? இவன் வந்த பின்னாடி அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் போனால் அவருக்கு மனவேதனை உண்டாகிறது. இப்ப நீங்க உங்க பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க இல்லையா? உங்க பிள்ளை பெற்றிருக்கீங்க, இப்படி கேளுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு இந்த உணர்வு ஒண்ணு இருக்கு பாருங்க, நான் என் தகப்பன் தாயினாலதான் உண்டாக்கப்பட்டங்கிற உணர்வு இருதயத்துல ஆழமா இருந்தா கண்டிப்பா அந்த தாய் தப்புற வார்த்தை கீழ்ப்படியும். ஏன்னா பெற்றவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் உலகத்திலே தூக்கு தண்டனை பாய்க்கிலும் கொடூரமானது ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது. மிகுந்த மனவேதனை தரும். அந்த மனவேதனை தான் நாம கர்த்தருக்கு கொடுத்துட்டே இருந்தோம். அவருடைய வார்த்தையை கேட்காம, அவருடைய சொல்ல கேட்காம, நாம அவருடைய வார்த்தையை கேட்காம அவரை விட்டு தூரம் போக 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 அவருடைய மனவேதனையினாலதான் நம்மளை சபிச்சார். அவருடைய மனவேதனையினால தான் இங்க இருந்துட்டு பரலோராஜ்யம் போயிட்டார். பூமி தேவன் வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்ட இடம். கடைசியில அவரே மறுதளிச்சதுனால பூமி பிசாசு பிசாசை உண்டு பண்ணி வச்சுட்டு தேவன் பரலோராஜ்யம் போயிட்டார். எல்லாவற்றுக்கும் பொறுப்பு நீங்க தான். தேவன் தான் உங்களை உண்டாக்குனாருன்னா, உங்க தகப்பன் தாய் தான் உங்களை உண்டாச்சுன்னா, இந்த ரெண்டுக்கும் நீங்க என்னைக்கு கீழ்படுறீங்களோ அன்னைக்கு சக்சஸ் வரும். காண்டாமிருகத்தை பற்றி ஒரு விஷயத்தை நான் பேசட்டும். ஞானிகள் எல்லாரும் காண்டாமிருகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஏன் அதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, காண்டாமிருகம் ஒரே இடத்துலதான் மலம் கழிச்சுட்டே இருக்குமா. ஆராய்ச்சியாளர் பார்க்கறாங்களாம், எல்லாமே மலம் போது,
ஆனா அது அங்கங்கதான் போயிட்டு இருக்குது. ஆனா காண்டாமிருகம் மட்டும் அப்படி போறது கிடையாது. ஒரே இடத்துல மோஷன் போய் ஒரு குட்டி மலைய மாதிரியே இருக்குமா அது. ஒரு காண்டாமிருகம் ஒரு முறை பாத்ரூம் போச்சுன்னா எல்லா முறையும் அதுலதான் போமா. அப்புறம் அந்த இடத்த பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த அளவு அது சாப்பிடுது, அந்த அளவு அது போகுது இல்லையா? ஞானிகளுக்கு ஒரே வருத்தம், இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது, ஊர் அதை நாசம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு. கடைசியில் அதை கேமரா வச்சு பிடிச்சாங்களாம். கேமரா வச்சு பிடிச்சா நாளுதோறும் வந்துட்டு இது பாத்ரூம் இருந்துட்டு போயிட்டு இருக்குது பாருங்க. போயிட்டு இருக்கும்போது இன்னொரு காண்டாமிருகம் அதை ஸ்மெல் பண்ணி அதுல ஒரு ரகசியத்தை தேடுதான். இந்த காண்டாமிருகம் எல்லா நாளும் ஒரே இடத்துல என் பாத்ரூம் போதுன்னு எல்லா நாளும் வேறொரு காண்டாமிருகம் அது மோப்பம் பிடிச்சி ரகசியத்தை எடுக்குதான். என்ன ரகசியம்னா கடைசியில் கண்டுபிடிச்சாங்களாம். காண்டாமிருகம் நல்ல ஸ்ட்ராங் உள்ளது, அதுகிட்ட ஒண்ணு நிக்காது, நல்லா சாப்பிடும், சக்தி கூட, அதுக்கு எங்க வேணாலும் போகலாம், எங்கே சுத்தலாம். காண்டாமிருகத்தை உலகத்துல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிங்கம் பண்ண முடியாது, கரடி ஒண்ண முடியாது. அது அவ்வளவு பவர் இருக்குது. ஒரு குத்துல சிங்கத்தை நாசம் பண்ணிடும், அவ்வளவு பவர் இருக்குது. ஆனா சிங்கத்துக்கு ஞானம் இருக்குது, இதுக்கு பவர் இருக்குது இல்லையா? ஆனா இதை ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லா இடம் போகலாம், எங்கே சுத்தலாம். ஆனா அது கண்டிப்பா ஒரே இடத்துல தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னு காண்டாமிருகத்து ஒரு புத்தி இருக்குதான். இந்த காட்டுல இவ்வளவு பலமாட்டம் ஆரோக்கியமா வாழ வச்சது என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய். அதனால என் பலத்தினால நான் எங்க சுத்தினாலும் என் பாத்ரூம் வரும்போதெல்லாம் நான் இதுல பாத்ரூம் போயிட்டு இருந்தா என் தாயுடைய காண்டாமிருகம் இல்ல தகப்பன் காண்டாமிருகம் அதை மோப்பம் பிடிச்சி என் பிள்ளை இன்னும் உயிர் வாழ்றா, எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறா, நாளுதோறும் அவளை குட்டியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அது விரும்புறதுனால நாளுதோறும் ஒரே இடத்துல இருந்து பாத்ரூம் போடுறது. அதுக்கு புத்தி இருக்குது. என்னை படைச்ச தாயின் தகப்பனுக்கும் என்னைனால வேதனைப்படக்கூடாது அப்படின்ற புத்தி அதுக்கு இருக்கிறதுனால நாளுதோறும் ஒரே இடத்துல பாத்ரூம் போதுன்ற மலம் போதுன்றார். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை. மனுஷன் அப்படி இல்லை. மனுஷனை கடவுள் தான் படைச்சான். ஆனா கடவுளை எந்த அளவு மனவேதனை பண்ண முடியுமோ அந்த அளவு மனவேதனை பண்ணுவோம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, நீ உண்மையிலே தேவனால் உண்டாயிருந்தா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவனோட நடப்பான். ஒரு ஷாக் விஷயம் இதுல இங்கிலீஷ் பைபிள் சொல்றேன். இந்த வசனத்தை இங்கிலீஷ் பைபிள் சொல்றேன் இல்ல. இதுல எப்படி இருக்குன்னா தேவனால் உண்டானவன் இருக்கு பாருங்க இல்லையா? இங்கிலீஷ் பைபிள் இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். Whoever belong to God hear what God says அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு சொந்தமானவன் யாரெல்லாமோ அவன் தேவன் சொல்லுகிறத கேட்கிறான் என்றார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சில வீட்டுல சில தகப்பனும் சரி தாயும் சரி சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கல. வாட் மீன்ஸ், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிள்ளைகள் சொந்தம் அல்ல. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு சொந்தமானவன் கர்த்தருக்கு சொல்லி கீழ்ப்படுகிறான். அப்போ உங்க பிள்ளை உங்களுக்கு சொந்தமா இருந்தாதான் உங்களுடைய பேச்சு கேட்கும். ஆமென். அப்ப என்னாச்சு, உங்க பிள்ளைங்கள்லாம் உங்க வார்த்தையை கேட்கல, வேற ஒரு வார்த்தையை கேட்குதுன்னா அவங்க உலகத்தோடைய வார்த்தையினால பேசினவர்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. அதனால தான் அவர்கள் தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஏன்னா பெத்ததுனால கீழ்ப்படி கிடையாது. நல்லா கேட்டுருங்க, பெத்ததுனால யாரும் கீழ்ப்படிய மாட்டான், சொந்தம் மட்டும்தான் கீழ்ப்படிய பண்ணும். நம்ம யாருக்கு சொந்தக்காரன் ஆகிறோமோ இப்போ அவன் சொல்றதான் நம்முடைய ஜீவன். நான் அப்போ சொல்றேன், இங்கிலீஷ் அப்பதான் போட்டிருக்கு. அப்ப நான் சொல்றேன், நான் தேவனால் படைச்சிருக்கலாம், என் தாய் தகப்பனால படைச்சிருக்கலாம். இப்போ நான் உலக மனுஷனுக்கு சொந்தமா இருந்தால் அவன் சொல்றதான் எனக்கு தேனை விட மதுரமா இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்க தேவனுக்கு சொந்தமானா தேவன் பேசுற மோசமான காரியங்களும் உங்களை அவமானப்படுத்துற காரியங்களும் காயப்படுத்துற காரியங்களும் கூட இனிமையா இருக்கும். சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கீங்களா, பேசும்போது கரடுமுரடா பேசுவான், ஆனா அது அவனுக்கு பிடிக்கும். இல்ல, நான் தேவனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேங்க, நான் இப்ப தேவனுக்கு சொந்தமாயிட்டேன், எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன், எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன், நான் தேவனுக்கு சொந்தமாயிட்டேன். ஏன்னா நான் எங்க அப்பா அம்மா கூட பேசாமல் தெய்வத்தோட பேசினதுனால தேவனுக்கு சொந்தமாயிட்டேன். தெய்வத்துடைய வார்த்தையை கேட்டதுனால தேவன் சொந்தமாயிட்டேன். நீ யார்கிட்ட பேசுறீங்களோ யார்கிட்ட கேட்கறீங்களோ அவங்களுக்கு சொந்தமாவீர்கள். இப்போது நீங்கள் அவர்களுக்கு அடிமைகளா விற்கப்படுகிறீர்கள். நான் சொல்லுவேன், நிறைய ப்ரேயர் பண்றது முக்கியம் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க நிறைய ப்ரேயர் பண்ணணும். நான் சொல்லுவேன், நான் தேவனுக்கு சொந்தம் இல்லாம நான் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ண என்னது கிடைக்க போகுதுங்க? இல்ல, என் சொந்தக்காரன் நான் ப்ரேயர் பண்ண கேட்டா ப்ரேயர்னா கேட்டா கிடைக்கும். சொந்தம் இல்லாத ஒரு மனுஷன் நான் ப்ரேயர் பண்ணி கிடைக்கும் போது தேவனுக்கு சொந்தமா ஆக்கி கொள்ளணும். நான் எப்பொழுதும் அவருடைய காதலுடன் கேட்க சொன்னேன்ல, எப்பொழுதும் அவருடைய வார்த்தை கேட்டே இருந்தா
நான் பேசுற அவர் கேட்டு, அவர் பேசுற நான் கேட்டா, நான் இப்போ அவருக்கு சொந்தமாகிறேன். அவர் சொன்னாதான் கேட்பேன். யாரு கூட பேசுறோமோ அவங்க தான் இனி எனக்கு ராஜாராணி. தேவனால் பிறந்தவன் இல்லைன்னா தேவனுக்கு சொந்தக்காரன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னு பாருங்க. அந்த வசனம் என்னது, எதுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் இல்லையா? எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்களா. நான் அதை விவரிச்சு பேசும்போது கேட்கும்போது எனக்கே சந்தோஷமா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்றாரு. பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது கண்டிப்பா இவர் சிலுவையில அறையப்படவே இல்லை. ஏமேன். சிலுவையில அரைஞ்சா அப்புறமா பிரசங்கம் எழுதவும் முடியாது, பிரசங்கம் பண்ணவும் முடியாது இல்லையா? அப்ப இவர் இப்ப எப்ப சொல்லியிருக்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், உயிரோடு இருக்கும் போதும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எழுதவும் செய்யறாரு இல்லையா? அப்போ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேனுங்கிற வார்த்தை சிலுவையில அரைஞ்சதுக்கு சமமானதல்ல, அதுக்கு வேறு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டை நீங்க கேட்டு நடந்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனால் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிற வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். எப்படி இந்த வார்த்தையை நான் விளக்குறேன் பாருங்களேன். முதல்ல அறையப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை சிலுவையில அறையும் பொழுது பிரிக்க முடியாதபடிக்கு இணைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ பிரிக்க முடியாதபடி இணைச்சு வச்சிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னதுன்னா, இனி சிலுவையில அறையப்பட்டவன் இனி இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல என்கிறதை இந்த உலகத்தை விட்டு பிரிச்சு சிலுவையில ஏற்றும் போது உலகத்துக்கு இல்லைன்னா சிலுவையில ஏற்றப்பட்டவனுக்கு காண்பிக்கிறாங்களாம். அப்போ சிலுவையில அறையப்பட்டேன்கிற வார்த்தைக்கு பொருள் என்னதுன்னா, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டேன் என்பதுக்கு அர்த்தம். நான் சொல்லுவேன், என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறானோ அவன் பாக்கியவான். இதான் அறையப்படுறது. இப்போ சிலுவையில அறையப்பட்டன்னு சொல்லுது பாருங்க. சிலுவையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில அறையப்பட்டவன் சரீரம் உருகி ஆத்மாவும் வேதனையோடு கூட சாவான். சிலுவையில அறையப்படுற ஒவ்வொரு மனுஷனும் ஆத்மாவும் உருகி போகும். 4 நாள் இருந்துச்சு. அவன் அரைஞ்ச நேரத்துல இருந்து மூச்சு விடுற வரைக்கும் ஆத்மாவும் கரைஞ்சி உருகி சாவான். சிலுவையில விழும்போது சரீரமும் ஆத்மாவும் உருகி சாகிறான். இப்ப பவுல் சொல்ற மாதிரி நான் அதை சொல்றேன் பாருங்க, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற. ஏன்னா பவுலும் சிலுவையில் அறையப்படையில, ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். இப்ப நானும் சொல்றேன், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அது எப்படி விளக்குற பாருங்க. நானு சிலுவையில அறையப்பட்டிருக்க சொல்றேன். அது எப்படின்னா, நான் இந்த சபையோட கூட கட்டப்பட்டிருக்கிறேன் இல்லையா? இப்போ சபை தான் எனக்கு சிலுவை, இங்க கட்டப்பட்டிருக்கிறேன். இப்போ உலகத்தை விட்டு பிரிஞ்சு சபையோடு கட்டப்பட்டிருக்கிறேன். இது எனக்கு சிலுவை. எப்படி கேட்டீங்கன்னா, நான் இங்க இருக்கிறதுனால என்னோட நண்பர்களோட சுத்த முடியல, என் பிள்ளைங்களோட கூட பெனிகன் சபைக்கு போக முடியல, என் பிள்ளைகளோட கூட கிறிஸ்து வைக்கலங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பார்க்க ஆசைக்கு போக முடியல. இப்ப இது என்னதான் ஆயிட்டுன்னு, எனக்கு இது ஒரு பாரமாய் ஒரு வேதனையாய் எனக்கு மாறி போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எப்படி அறையப்பட்டிருக்கிறேன்? இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு எனக்கு கொடுக்கப்பட்ட சபையோடு கூட நான் அதை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்கு நிறைய மனவேதனை துக்கங்கள் எல்லாம் வருகிறது அப்படின்றாரு. அப்ப நான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்க அறையப்பட்டிருக்கிறங்கிற அர்த்தம் என்னதுன்னா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறங்கிற அர்த்தம் என்னது அப்படின்னா, சிலுவையில நம்ம கொண்டு அறையப்பட கிடையாது. சிலுவைங்கிறது ஒரு பாடு. அப்ப நான் சொல்லுவேன், சிலுவைங்கிறது பாடும், அறையப்படுறதுங்கிறது உலகத்தை விட்டு பிரியறது. நீங்க உலகத்தை விட்டு சபையோடையோ இல்ல உங்க வீடுகளிலேயோ நீங்கள் தனிமையாய் இருப்பதுதான் சிலுவை. ஏன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கள் போகாதிருந்தால் வேதனை இருக்கும். சுத்த முடியாது, வாழ முடியாது, தின்ன முடியாது, புசிக்க முடியாது, வேதனை இருக்கும். அந்த வேதனையை தூக்கிட்டு உங்களுடைய ஜெப அறையில நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறது பேர் தான், அறையப்பட்டிருக்கிறது பேர் தான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிற உபதேசம். அப்ப நான் சொல்லுவேன், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துல என்னைய பார்க்க முடியும். ஏன்னா அறையப்பட்டிருக்கிறேன். ஆனா நிறைய வேதனை, துக்கம், பாடு எனக்கும் உண்டு. ஆனா நான் அறையப்பட்டிருக்கிறதுனால அந்த துக்கமும் வேதனையும் கலக்கமும் நான் அறைஞ்சிருக்கிறதுனால இதுல இருந்து என்னை வெளியே எடுத்து கொண்டு போவது கிடையாது. நான் சொல்வேன், சிலுவையில அறையப்பட்ட ஒரு மனுஷன் இனி மறுபடி பாவம் செய்ய முடியாது.
ஏன் சிலுவையில் அறைவாங்க தெரியுமா உங்களுக்கு? யூதர்கள் சிலுவையில் அறையிறதுக்கு, அவன் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்கானோ, ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான், இனி இவனை பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகவே சிலுவையில் அறைவாங்க. இவனை விட்டா இனி பாவம் செய்வான், ஆனா சிலுவையில் அறைஞ்ச பாவம் செய்ய முடியாது. நான் சொல்வேன், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அதனால என்னால பெரிய பாவங்களுக்காக எல்லாருக்கும் பின்னாடி ஓட முடியாது. ஏன்னா நான் அறையப்பட்டிருக்கிறேன், பிணைக்கப்பட்டிருக்கேன் சபையோடு கூட. அதனால நான் பாவத்திலிருந்து ரிலீஸ் ஆகுறேன். உங்க வீட்டுல இந்த மனப்போக்கூட கூட இருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன், இதை கட்டப்பட்டிருக்கிற மனப்போக்கூட கூட இருந்தீங்கன்னா, அந்த 4 மணி நேரம் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர்கள். அந்த 4 மணி நேரத்துல கட்டப்பட்ட கட்டு இன்னும் 8 மணி நேரத்துக்கு உங்களை பாதுகாக்கும். இவர் சொல்றாரு, பலனை பாருங்களேன், கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில கட்டப்பட்டிருக்கின்றார். இவரு எங்க கிறிஸ்தியோட சிலுவையில தொங்கினாரு? கிறிஸ்து எப்பவும் சிலுவையில தொங்கினாரு, இவரு பவுல் எப்பவும் வயசாகிற தொங்கினாரு. ஆனா 2 பேரும் ஒன்னா சாகவே இல்லை. ஆனா பைபிள் சொல்லும் போது கிறிஸ்தியோட சிலுவையில அறையப்பட்டு இருக்குது அப்படின்னு. இதுல ஒரு மாடல் என்னன்னா, இது எப்படி சொல்றேன் பாருங்க. ரோமர் 11 ஒரு மரம் ஒண்ணுக்கு உதவாது, சரியா? என்ன பாருங்க, ஒரு மரம் ஒண்ணுக்கும் உதவாது, சரியா? பவுல் எபிரேயர் ரோமர் 11 சொல்றாரு, ஒரு மரம் ஒண்ணுக்கு உதவாது. ஒரு மாம்பழ மரம் எடுத்துங்களேன், அது ஒண்ணுக்கு உதவாத ஒரு மரம் இருக்குங்களா? இந்த மரத்தை, இந்த தண்டை, மரத்தின் தண்டை ஒரு நல்ல விளையேற பெற்ற நல்ல கனி கொடுக்கிற தண்டோட கூட சேர்த்து இணைச்சி பூமியில மூடி வச்சா கொஞ்ச நாள்ல 2 வெளியே வரும். ஏன் வெளியே வந்து கனி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்ல மரத்துடைய வல்லமை இந்த கெட்ட மரத்தோட கூட சேர்ந்து கெட்ட மரத்தையும் நல்ல மரத்தையும் தூக்கி கொண்டு வந்து நல்ல மரம் கனி கொடுக்கும். இதான் சொல்றாரு, நான் கிறிஸ்து இயேசுவோடு கூட செத்துட்டேன் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவோடு கூட அறையப்பட்டேன் அப்படின்னா கிறிஸ்து எப்படி மரிச்சாரோ அந்த மாதிரி நானும் என்னை மரிப்பதற்கு சம்மதிச்சு அவரோடு கூட சிலுவையில தொங்குவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தா, இனி பாவம் செய்யக்கூடாதபடிக்கு ஒரு சபையையோ ஒரு ரூமையோ எடுத்து நான் அவரோடு கூட தங்கிட்டா, இப்ப என்ன ஆகுதான்? அவர் எந்திரிச்சிட்டாரு இல்லையா? நான் எந்திக்க முடியாது. ஆனா சொல்றாரு, ஒட்ட வச்ச மரம் நல்ல மரத்தோடு சேர்ந்திருந்தா, நல்ல மரம் எழும்பும் போது இந்த கெட்ட மரோட கூட சேர்ந்து எழுந்ததுதான். அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் இல்ல, என்னால செத்தா எந்திக்க முடியாது. நான் சொல்றேன், பூமியில இருக்கிற எந்த மரத்தும் செத்த எந்திக்க முடியாது. ஆனா கிறிஸ்து இயேசு எந்திக்கிறாரு. அவர் எந்திக்கும் போது அவரோடு கூட நானும் எந்திரிச்சு விடுகிறேன். இந்த சாவை ஜெயிக்கலாம். கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் மரிச்சா அவர் எந்திக்கும் பொழுது என்னை அவரோடு எழுப்புவார். நான் ஏன் பயப்படணும்? ஏமேன். நான் உலகத்துக்கு செவி கொடுத்து என்னைய இழிவுபடுத்துற பாக்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் மரிச்சா, கிறிஸ்து வரும்போது இந்த பூமிக்கு அவர் தோன்றும் போது அவரோட நானும் தோன்றப்பட்டிருப்பேன். என்ன பிரச்சனை? நான் அறையப்பட்ட இடத்தை விட்டு பிரிக்க கூடாது. தூக்கமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், எதுவும் என் ஆராதனை டைமை என்னை விட்டு பிரிக்காதிருந்தால் கிறிஸ்து வரும்போது அவரோடு நான் எழுப்பப்படுவேன்.